ஒரு காலத்தில் வல்லரசன் என்ற பெயருடைய அரசன் இருந்தான். அவன் வீரத்தாலும் செல்வத்தாலும் புகழ் பெற்றிருந்தாலும் அகந்தை அவனது மனதை முழுவதும் ஆட்கொண்டிருந்தது. என்னை விட சக்தி வாய்ந்தவர் யாரும் இல்லை என்று அவன் பெருமிதமாகச் சொல்லிக் கொண்டிருந்தான். ஒருநாள் அவன் அரண்மனைக்கு ஒரு முனிவர் வந்தார். அரசே, அகந்தை மனிதனை அழிவிற்கு இட்டுச் செல்கிறது. பணிவே உண்மையான வலிமை என்று அறிவுறுத்தினார். ஆனால் அரசன் சிரித்தபடி, என் வலிமையை உலகமே பார்த்திருக்கிறது என்று முனிவரை அவமதித்தான். அந்த இரவில் அரசன் கனவில் ஒரு இளம் வீரன் தோன்றினான். அவன் முகத்தில் ஒளியும் கையில் வேலும் இருந்தது. நான் முருகன், உன் அகந்தையை சோதிக்க வந்தேன் என்று கூறினான். மறுநாள் அரசன் காட்டுக்குச் சென்றபோது அங்கே ஒரு அற்புதமான மயில் நிற்பதைக் கண்டான். திடீரென்று ஒரு ராட்சசன் தோன்றி அரசனை தாக்கினான். அரசன் தனது படைகளையும் ஆயுதங்களையும் பயன்படுத்தியும் தோல்வியடைந்தான். அந்த நேரத்தில் கனவில் வந்த அதே இளம் வீரன் தோன்றி தனது வேலால் ராட்சசனை ஒரே கணத்தில் வீழ்த்தினான். அரசன் அதிர்ச்சியுடன், நீ யார் என்று கேட்டான். நான் முருகன். அகந்தையை விட்டுவிட்டு பணிவை ஏற்றுக்கொண்டால்தான் உண்மையான வெற்றி கிடைக்கும் என்று கூறினார். அரசன் முருகனின் காலடியில் வீழ்ந்து மன்னிப்பு கேட்டான். இனிமேல் நான் பணிவுடன் நீதியுடன் ஆட்சி செய்வேன் என்று உறுதியளித்தான். அதன்பின் அரசன் தன் நாட்டை அன்பும் நியாயமும் நிறைந்ததாக மாற்றினான். மக்கள் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தனர். நெறி. அகந்தை அழிவை தரும், பணிவு மனிதனை உயர்த்தும். முருகனின் அருள் நம்மை நல்ல பாதைக்கு வழிநடத்தும்.